அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷேக் மெத்தட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஹெரஃபண்ட் ஹை ப்ரீஸ்ட் எனர்ஜி, அதாவது மாஸ்குலின் எனர்ஜி. நீங்கள் வந்து எனர்ஜி தான் சொல்கிறேன், நாட் மாஸ்குலின். சோஷியல் ஸ்டேட்டஸ், ரெக்கக்னேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து யூஆர் ட்ரஸ்டிங் யுவர் இன்ட்யூஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் சைன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, டவுன்லோட்ஸ், இல்லைனா வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தோட பாதுகாப்பு இருக்குது. மேபி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கலாம், இல்லைனா ரெக்கக்னேஷன் கிடைக்கலாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு, இல்லைனா சோஷியல் ஸ்டேட்டஸ் உயரலாம் இந்த வாரம் உங்களுக்கு. எஸ், இட்ஸ் ஆல் அபவுட் சேரியாட் மூவ்மெண்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் நடக்க போகுது இந்த வாரம். உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து டக்குன்ற மாதிரி மாறப்போகுது. இல்லைனா நீங்கள் ரொம்ப நியாயமான நடந்துக்க போகிறீங்க. எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி. மேபி உங்கள் பதவியில் நீங்கள் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில். பட் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டவர் டெஸ்ட்ரக்ஷன் நடக்கும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் விரும்பாத மாதிரி நடக்கலாம், இல்லைனா நீங்கள் எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் முடியலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டதுக்கா நல்லதுக்கான கண்டிப்பாக நல்லதுக்கு தான். சில இல்லூஷன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல, நீங்கள் ரொம்ப ஸ்டக்காக இருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல. ஏன்னா ஹேங்கர் மேன் பார்த்திங்கன்னா தலையில் கத்தி சொருவிருக்கு. உங்களோட வெளிச்சம், இந்த ஸ்டேட்டஸ், நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ரெக்கக்னேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. நீங்கள் தவறான பாதையில் போயிட்டீங்க. அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கசப்பான மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டவர் இருக்குது. நீங்கள் கட்டி வச்சுருந்த கனவு கோட்டை, ஒரு இல்லூஷன், அதாவது ஒரு மாயை கோட்டை, இல்லைனா வந்து ஒரு மாய வலை வந்து இந்த வாரம் உடஞ்சி சுக்கலாக ஆகும். நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் என்ன இப்படி உடையுது அப்படின்னு. உங்களோட இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும், ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் தீம் பார்த்திங்கன்னா ஹெரஃபண்ட். இந்த ஹெரஃபண்ட்டோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் ரெக்கக்னேஷன், உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உயர்றது தான், கீழே போகிறதில்ல. ஸோ இந்த இல்லூஷன்ஸ் உடையும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்க ரியாலிட்டி செக் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் திரும்ப உங்களோட ஃபோக்கஸை இந்த ஸ்டேட்டஸை, இல்லைனா ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன், உங்கள் பதவிக்கு நீங்கள் சரியாக நடந்துக்கல அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் போது நீங்கள் உங்கள் எனர்ஜி இந்த நியாயாதிபதி, இல்லைனா வந்து நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத நோக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோஷியல் ரெக்கக்னேஷன், இல்லைனா இந்த நீங்கள் இருக்க இந்த ஸ்டேட்டஸ் கீழே போகாது. அதுக்கு வந்து பிரபஞ்சம் கேரண்டி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அதை பண்ணுங்கள். யூஆர் ஆல்வேஸ் கைடட். அதுதான் இட்ஸ் லைக் ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் வந்து உங்களோட தேர்ட் ஐ சக்ரா மேபி நல்ல வைடு ஓப்பன் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் இப்போது வந்து ஏதாவது நடந்தது அப்படின்னா ரொம்ப மனசுடைஞ்சு போக வேண்டாம். சில விரும்பாத விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் அது வந்து உங்களோட நன்மைக்கு தான், தீமைக்கு இல்லை. வேலை விஷயத்தில், பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல. நான் என்ன ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மலையோட பீக்கில் ஏறிட்டீங்க. ஆனால் வந்து ஒரு ஸ்பிரிட்ஸோட ரீம்க்கு போகிறதுக்கு முன்னாடி யூ கேவ் அப். சம்படி இஸ் ட்ரிங்கிங் ஆல்வேஸ். ஒரு ரிக்ளைனர் சேர் நான் பார்க்குறேன். ஸோ சம்படி இஸ் ஆல்வேஸ் ட்ரிங்கிங் வாட்சிங் டிவி பிகாஸ் தே ஆர் அப்செட். ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க இதில் அப்செட் ஆக எதுவும் அவசியம் இல்லை, இது பாடம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அது ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த டவர் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க நோ, யூ ஆர் கோயிங் டு ரீகெயின். இது வந்து பர்சனல் லைஃப்லேயா இருக்கலாம், இல்லை வந்து கெரியர்லேயா இருக்கலாம், இல்லை ரெண்டுமே நடக்கலான்ற டைமில் என்னடா நடக்குது என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க இந்த புது ஆரம்பத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல. பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட். ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை they are treating you like their baby. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே you are going to stand in your power. உங்கள் masculine பவரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ரைச்சியஸ்னஸ், சண்டை போடுற அந்த வாரியர் எனர்ஜி. இட்ஸ் நாட் அபவுட் ஃபெமினின் எனர்ஜி. இது வந்து you are not receiving, you are going to give
டு அதர்ஸ். அந்த எனர்ஜிக்கு நீங்கள் போகிறீங்க. அது ஃபெமினாக இருந்தாலும் சரி, மேஸ்குலினாக இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜிக்கு தான் நீங்கள் இப்போ போக போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு புது ஆரம்பம் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒழிச்சு வச்சிருக்கிறத இன்னும் நீங்கள் பார்க்கல. somebody needs to leave a place, leave a house, leave a place, job, இதெல்லாம் நடக்கும். It's for your greatest good. உங்களோட பதவி, உங்களோட பொசிஷன் யாரோ வந்து கையகப்படுத்திட்டாங்க, இல்லைனா வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. அதனால தான் நீங்கள் இங்கே ஹை ப்ரீஸ்டில் இருக்கீங்க. யூஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன பலி கொடுத்துட்டாங்க, யாரோ பண்ணதுக்கு நான் பலியாடாயிட்டேன், இல்லைனா வந்து என்னோடய ஃபேமிலிக்கு நான் தான் பலிக்கடா, நான் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். ஓ மை காட், திஸ் கார்ட் வாண்ட்ஸ் டு கம் அவுட். ஓகே, இது ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா, ஸ்பிரிட்ஸ் வந்து இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை பலி கொடுத்துட்டாங்க. ஓ மை காட், ஏன்னா ஃபெமினன் உங்களை யாரோ பலி கொடுத்துட்டாங்க. அவங்களோட பதவிக்காக, இல்லைனா அவங்களோட ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கிறதுக்காக மேபி உங்களை யாராவது பலி கொடுத்துருக்கலாம். அது ஃபெமினாக இருக்கட்டும், மேஸ்குலினாக இருக்கட்டும். அதாவது காமிக் எனர்ஜிக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக தே அபேண்டன்ட் யூ. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு தவறான விஷயத்த பாதுகாக்கிறதுக்காக சரியான விஷயத்த செய்ய தவறிட்டீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த டவர் நடக்க போகுது. இதுக்கு பிராய்ச்சித்தம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வரணும். இனிமேல் உங்களால் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல இருக்க பதவிக்காக தான், இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக தான் நீங்கள் வந்து ஒரு ஜீவனை வந்து ஏமாற்றிருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க. எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஹவ் இட் ரெசனேட்ஸ். ஸோ ஏமாற்றப்பட்டவங்க யாரோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு கெயின் யுவர் பொசிஷன், ஸ்டேட்டஸ், வாட் எவர். எதுக்காக அவங்க உங்களை ஏமாற்றினாலும் சரி, ஏமாற்றி இருந்தாலும் சரி, ஏமாற்றப்பட்டாலும் சரி, இனி ஃப்யூச்சரில் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. எல்லாமே வந்து நல்லதுக்கு தான். மேபி அந்த பர்சனோட ரியாலிட்டி, ஒரிஜினல் முகம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது நடந்திருக்கலாம். யார் ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கு எதுக்காக ஏமாத்துனாங்களோ அது கிடைக்காது. ஸோ தட் இஸ் கால்டு டிவைன் ஜஸ்டிஸ். அது வந்து ப்ளே அவுட் ஆக போது. உங்களுக்கு நீங்கள் கோ த்ரூ பண்ண இந்த பெட்ரேயலுக்காக, இந்த முதுகு குத்தலுக்காக உங்களுக்கான ரிவார்ட் காத்துட்ருக்கு. ஒரு புது ஆரம்பம். அந்த ஆரம்பம் உங்களை வந்து இந்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போய் விடும். ஸோ யாராவது என்ன முதுகில் குத்திட்டாங்கன்னா, பரவாயில்லப்பா, நல்ல வேலை குத்துனேன், அதனால தான் பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தோட குழந்தை ஆகிட்டீங்க. ஏன் இது நடந்தது அப்படின்னு, ஓ மை காட், ஓகே, ஏன் இது நடந்தது அப்படின்னா, உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் நம்பலை, அதை நம்பணும். பேப்பர்ஸ், மை காட், ப்ரொஃபெட்டஸ் அண்ட் பேப்பர்ஸ், மை காட், நீங்கள், ஓ மை காட். இல்லை, ஏன் நான் இவ்வளோ மை காட் சொல்கிறேன்னா, யுவர் எனர்ஜி இஸ் ஸோ ப்ராமிசிங். ஏன்னா ஏன் இது நடந்ததுன்னு நான் கேட்க போகும்போது இங்கே பாருங்கள், திரும்ப சோஷியல் ரெக்கக்னிஷன். யூ ஆர் கோயிங் டு லீட் சம்திங். உங்களுக்கு ஒரு பதவி காத்துட்ருக்கு. அதுதான் இங்கே ரெக்கக்னிஷன் இருக்குது. அந்த பதவி உங்களுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி ஒரு துரோகம் உங்களுக்கு நடக்கும். மேபி யூ காட் லாட் ஆஃப் கைடன்ஸ், சயின்ஸ். அதனால் நீங்கள் வந்து அதை நம்பலை. மேபி இந்த சுச்சுவேஷன் விட்டு உங்களை ஏற்கனவே வாக்கவே பண்ண அப்படின்னு பிரபஞ்சம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதை கேட்கல. மேபி ஏதோ ஒரு பற்றுதல், ஏன்னா வந்து இல்லை இது திஸ் இஸ் த பிளேஸ் ஐ வாண்ட், இல்லைனா திஸ் இஸ் த பர்சன் ஐ வாண்ட், அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்னால தான் உங்களுக்கு இந்த டவர். இப்போ ஸ்பிரிட்ஸ் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்ட்யூஷன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃப்யூச்சர். பேப்பர்ஸ் அண்ட் ப்ராஃபட்டஸ் வந்து இட்ஸ் லைக் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, காடஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து ஒரு தெய்வீக குழந்தை. தட்ஸ் வாட் ஐ எம் சீயிங். மெயின்லி ஃபெமினன் எனர்ஜி. யூ ஆர் கோயிங் டு ராக் த வேர்ல்டு. அது வந்து சைக்கிக் வேர்ல்டா இல்லை வந்து இந்த 3D வேர்ல்டா, ஐ டோன்ட் நோ. பட் ஸ்பிரிச்சுவல் ட்ரீமில் யூ ஆர் சூப்பர், என்ன சொல்கிறது, சூப்பர் இன்ஃப்ளூயன்ஷியல். இல்லைனா வந்து தே ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். யூ நீட் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அடுத்தது வந்து மூன், மேபி யூ ஹாவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப்
பௌர்ணமி ரிச்சுவல் இல்லைனா வந்து நியூ மூன், அதாவது அமாவாசை, அந்த மாதிரி யூ கேன் ஃபாலோ சம் மூன் சைக்கிள்ஸ் ஆர் மூன் ரிச்சுவல்ஸ். இல்லைனா நீங்கள் தான் மூன் சைல்டு மேபி. த பேப்பர்ஸ், மை காட், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஃபட்டர்ஸ்லேருந்து பேப்பர்ஸ் எனர்ஜிக்கு இப்போ தான் ட்ராவல் பண்ணுறீங்க. யூ ஆர் க்ரோயிங். அதனால தான் ஹேரஃபண்ட் எனர்ஜி. நீங்கள் வந்து இங்கே ஃபெமின் எனர்ஜியை தான் போகிறீங்க. மை காட். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷனை 100% ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களோட கவுண்டர் பார்ட், தட்ஸ் த மெயின் எனர்ஜி. இந்த நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டவர் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. மேபி they are not the right person, that is not your right job, இல்லை வாட் எவர் த டவர், அது உங்களோடது இல்லை. நீங்கள் நிறைய மாயையில் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது மேஸ்குலனாக இருந்தால், நீங்கள் என்றைக்கு உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கவுண்டர் பார்ட் உள்ளே வருவாங்க. மேபி இந்த கவுண்டர் பார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம், திஸ் இஸ் நாட் த ரைட் திங், யூ ஆர் பெட்ரேயிங், திஸ் இஸ் நாட் ஃபேர், யூ ஆர் abandoning this connection, you have to fight for it அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் யூ didn't listen. அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ பிளஸ்ஸிங்கை only to this sweetheart. உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இல்லை. யூ நீட் டு லேர்ன் அ லாட். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ என்னோடய ரீடிங் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் 2 பேர்த்துக்குமே கைடன்ஸ் சொல்கிறேன். நார்மலாக பார்க்குறவங்களுக்கும் ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் இதை சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டியான லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஒரு லவ் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. இது வந்து ரெண்டுமே வந்து வர்றது உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே உங்களுக்கு தெரியாது. டிவைன் இன்டர்வென்ஷன், கிளாரிட்டி, இன்வெஸ்டிகேட்டர். மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரி க்யூரியாசிட்டியில் இருக்கணும், ரொம்ப க்யூரியஸாக இருக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிளான காதல் உள்ளே வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு இன்னுமே தெரியாது. யூ ஆர் ஸோ அப்செட், உங்களுக்கு தெரியல. இல்லைனா யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லவ் ரைட் நவ் பிகாஸ் ஆஃப் த பெட்ரயல். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, வி ஹேவ் அ சர்ப்ரைஸ் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு see this. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ தூரம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. ஐ கேன் see that in this card. a sudden event gift. இது வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கல. ஒரு கைண்ட்னஸ், ஒரு பியூட்டிஃபுல்லி என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல் ஹார்ட் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. they are going to celebrate you. 2 of Cups energy. எல்லா நியூ ரிலேஷன்ஷிப், மேரேஜ், எல்லாமே கம்பேனியன்ஷிப். இட் இஸ் நாட் அபவுட் கிவ் அண்ட் டேக். இட்ஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக். ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது எதுவுமே இங்கே இருக்க போகிறது. தே ஆர் கோயிங் டு போர் லவ். அது கொட்ட போகிறாங்க உங்கள் மேலே. அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட தேவையில்லை. இட்ஸ் அ டிவைன் கிஃப்ட். யூ ஆர் நாட் சீயிங் இட். நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த வாரம் வந்து உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேமேன்னு விட்டுருங்க. ஸ்பிரிட் சொல்கிறாங்க, it is the right thing to happen and you are in the right direction. ஸோ நீங்கள் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எங்கே போய் முடியும் அப்படின்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே உங்களை லீட் பண்ண போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றியை டேஸ்ட் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து அந்த வெற்றி எப்படி கிடைக்குங்கிற அறிவு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், இல்லைனா வந்து ஒரு குட் நியூஸ். நீங்கள் என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். ஒரு புது வேலை தேட்டதுலையோ, இல்லை வந்து இந்த கெட்ட சுச்சுவேஷனை விட்டுட்டு விலகி போகிறதுலையோ, இல்லை ஒரு ஜாபை விட்டுட்டு போகிறதுலையோ, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த பெட்ரேலேருந்து உங்களை எடுத்துகிட்டு போகிறதுலையோ, விலகி போகிறதுலையோ ஒரு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட டாட் தாட்ஸ், அது அப்புறம் வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலை, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்க போகிறீங்க. அப்படி யோசித்து நீங்கள் எடுக்க போகிற விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. திரும்ப திரும்ப இந்த கெட்டவங்களோட சேராதீங்க. அடுத்தது வந்து சாலிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது வந்து டிமிடிட்டி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி யாராவது ஒருத்தவங்க உங்களோட பழைய ரகசியங்களை தோண்டி எடுத்து உங்களை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா பழசுலேயே விட்டுருங்க. அதை தூக்கிட்டு அலையாதீங்க. யூ ஹாவ் டு லீவ் அண்ட் யூ ஹாவ் டு லீவ் எவ்ரி திங் பிஹைண்ட்.
இந்த மாதிரி 0ல் ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த டவரில் இருந்து நீங்கள் எடுத்துக்க போகிறதோ இல்லை இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறதோ ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட கைடன்ஸ் இந்த வார கடைசியில் நீங்கள் வந்து இதை ரியலைஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இதை மாதிரி நடந்துக்கோங்கிறது தான் கைடன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி போயிட்டே இருங்க. அந்த வெற்றியை நோக்கி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில புரிதல் வரும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சண்டை போடாதீங்க யார்கிட்டையும், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களை நிறைய பேர் ஒரு டார்க் எனர்ஜிக்குள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் யூ ஷுட் மூவ் கன்சிஸ்டன்ட்லி. இல்லைனா யூ ஷுட் கீப் ஆன் மூவிங். எங்கேயும் தேங்கி போயிடாதீங்க. ஒரு டார்க் தாட்ஸுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு கீழே தள்ளிடும். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ இது நடந்தது நல்லதுக்கு தான். ஸோ இதில் முழுகி போயிடாதீங்க. இந்த சோகத்தில் முழுகிட வேண்டாம். இல்லைனா அந்த துரோகத்தையும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். யூ ஹாவ் டு கீப் மூவிங். அதுதான் நான் இங்கே திரும்ப திரும்ப பார்க்குறேன். யூ ஹாவ் டு கீப் மூவிங் மூவிங் மூவிங். ஒரு வெற்றி நீங்கள் நிச்சயமாக டேஸ்ட் பண்ணுவீங்க இந்த வார கடைசியில். ஒரு குட் நியூஸ், ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து மேபி நீங்கள் எல்லாத்தாலும் ஒதுக்கப்பட்டிருக்கீங்க. இல்லைனா வந்து இது தண்டனை அந்த மாதிரி ஏதாவது டார்க் தாட்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அந்த மாதிரிலாம். இது வந்து இந்த தனிமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தனிமையிலேருந்து தான் நீங்கள் வந்து வெளியில் வரும்போது ஒரு வெற்றியோடு வர போகிறீங்க. It is going to be very challenging and it is going to take some time. பார்த்தீங்கன்னா you need to protect. ஒரு சில விஷயத்துக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முடிக்கணும். திஸ் இஸ் broken arrow. சில விஷயங்கள் அவ்வளோதான். நீங்கள் அநீதி உங்களுக்கு நடந்திருந்தது, யார் உங்களுக்கு அநீதி இழைச்சாங்களோ யூ கான் கோ தேர். மேபி இது வந்து காதலில் உங்களுக்கு நடந்த துரோகமாக இருக்கலாம். ஆனால் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது. இதுதான் உங்களோட கைடன்ஸ். இது வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கலாம், ட்ரிகரிங்காக இருக்கலாம். பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த துரோகத்தை உங்களை நேசித்தவங்க பண்ணாங்கன்னா தட் ரிலேஷன்ஷிப் ஹாஸ் எண்டட். அது வந்து திரும்ப வராது. இல்லைனா வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம், லாட் ஆஃப் டைம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூ ஆர் பீயிங் செப்பரேட்டட், இல்லைனா புஷ்ட் அவே ஃப்ரம் அ சிச்சுவேஷன். இது வந்து காமிக் பீப்புளாக இருக்கலாம். காமிக் பீப்புளேருந்து உங்களை ஸ்பிரிட்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மூவ் பண்ணல, ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் லவ். இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. இல்லை இந்த காதல் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணது பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த காதல் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இது பிரிஞ்சு போச்சு. இந்த லவ் வந்து செல்ஃப் லவ்வாக கூட இருக்கலாம். இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வரப்போகிற ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்ச். அந்த காதல் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது. மேபி சில கேசஸில் மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் வந்து காதலுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நீங்கள் எதை உடைச்சிங்களோ அதுதான் உங்களோட பிளெஸ்ஸிங். அதை நீங்கள் வந்து உணர மறுத்துட்டீங்க. நீங்கள் வந்து இந்த ஒயிட் பேருக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு டார்க் எனர்ஜிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டீங்க. இவங்களுக்கு ஃபீட் பண்ண வேண்டிய தருணத்தில் நீங்கள் அவங்களை ஏமாத்திடுங்க. இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை திருடி உங்களுக்கு கொடுத்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க, ஸோ தட்ஸ் அ பனிஷ்மெண்ட். நீங்கள் மரியாதை கொடுக்காதனால இந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை. அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ ரெஸ்பெக்ட். ஸோ அதனால் உங்களுக்கு அதை திரும்ப கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இல்லைனா அதை சில கேசஸில் தட்ஸ் ஓவர். யூ கான் கோ பேக் தேர். இது பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட் த பிளான். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நிறையா புது பிளான்ஸ் வச்சுருக்காங்க. யூ நீட் டு ட்ரஸ்ட். ஏன்னா பிரபஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. உங்களை நம்புங்க. அதே மாதிரி உங்களோட எல்லா கனவுகளும் நனவாகும். இம்பாசிபிள் ட்ரீம்ஸ்லாம் கூட பாசிபிள் ஆகும் இஃப் யூ புட் த எனர்ஜி இன் த ரைட் பிளேஸ். சரியான ஆக்ஷன் எடுங்க. உங்கள் மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கோங்க. ஒரு துரோகத்துக்காக உடஞ்சி போக வேண்டாம். இல்லைனா அதை நடக்க வேண்டியது நடந்துருச்சு அப்படின்னு விட்டுருங்க. அது வந்து உங்களோட நன்மைக்கு தான்.
ஏன்னா இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாங்க, என்றைக்கு இருந்தாலும் சரி இந்த துரோகத்தை அவங்க செய்ய தவறியிருக்க மாட்டாங்க. அது உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்ததுதான். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பெட்ரையல் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் யூ ஆர் த டிவைன் ஃபெமினின் இயர். ஸோ நீங்கள் இந்த ஓகே, இந்த ஃபியூ கேஸஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி இங்கே துரோகம் பண்ணவங்க அவங்களோட பதவிக்காக, ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த காதல் தேவையில்லைன்னு விட்டுட்டு விலகி போயிருக்காங்க. ஸோ ப்ரைடு, இட்ஸ் ஆல் அபவுட் தேர் ப்ரைடு. இந்த பதவிக்காக அந்த மாதிரி நடந்தவங்களுக்கு இந்த காதல் கிடையாது. இப்போது இவங்களுக்கு அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் டவர் இருக்க போது. இல்லை அப்படின்னா இது வந்து உங்களோட பிஸ்னஸில் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் தேர். அவங்க வந்து உங்களோட பர்ஃபெக்ட் பார்ட்னர் கிடையாது. நீங்கள் மூவ் ஃபார்வர்ட். உங்களுக்கு நியூ பிளான்ஸ் இருக்குது, நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு பி செலிப்ரேட்டட். இல்லைனா உங்களுக்கான ரெக்கக்னேஷன், சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க. இஃப் யூ வாண்ட் எஸ் ஆர் நோ கொஷின், லெட்ஸ் சி. இந்த வாரத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் எனக்கு பண்ணலாமா வேணாமான்னு தெரியல அப்படின்னா திஸ் இஸ் த ஆன்சர். ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. நீங்கள் சாலிடாக கொஷினை இன்னும் ஃபார்முலேட் பண்ணல, ஆனால் கூடிய சீக்கிரம் அதை பண்ணுவீங்க. காமிக் எனர்ஜி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், அது வந்து எஸ். உங்களை சுற்றி நிறையா வந்து என்ன சொல்கிறது, உங்களை சப்ரஸ் பண்ணதுக்கு நிறையா பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தே வாண்ட் டு டிஸ்ட்ராய் யூ. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு குழப்பப்பட்டு இருந்தீங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ரேயிலேருந்து என்னால் வெளியில் வர முடியுமா அப்படின்னு குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க எஸ், யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு வந்து கடின முயற்சி தேவை, கண்டினியூஸ் எஃபர்ட் தேவை. பட் எடுத்துட்டு நீங்கள் பெரிய பதவிக்கு போகிறீங்களோ இல்லையோ, யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். கண்டிப்பாக ஒரு பிரின்ஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க டோன்ட் வரி, யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அது அடுத்தது என்னன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மீதியை வந்து நீ பிரபஞ்சம் பார்த்துக்குவாங்க. இது என்னென்னா டே ட்ரீம் பண்ணாதீங்க, ஆக்ஷன் ரொம்ப அவசியம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது கனவு கண்டுட்டு இருந்தீங்க சக்ஸஸ் வரும் அப்படின்னு வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நடக்காது. உங்களோட சக்ஸஸ்க்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர் பிளானிங் ரொம்ப அவசியம். பட் ஸ்டாப் டே ட்ரீமிங் அண்ட் யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த பேனிஷ்மெண்ட் எனர்ஜிக்கு மட்டும் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பார்த்து இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஃபோர்ஸிங் அவுட் ஆஃப் மேரேஜ் சில்ட்ரன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். உங்களுக்கு இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. மேபி நீங்கள் அதை தான் இங்கே ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட குழந்தை இல்லை இருந்தாலும் யூஆர் ஃபீடிங் இட் லூசிங் ஸ்டேட்டஸ். இதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்கள் வாழ்க்கையில் டவர் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கான கைடன்ஸ் வேறு, ஆனால் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வேறு. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு டவர் க்ரியேட் பண்ணுறாங்க. யூ ஹாவ் டு அண்ட் யூ ஷுட் லீவ் திஸ் காமிக் சில்ட்ரன் ட்ரான்சிட். காட் வில் ப்ரொடெக்ட் யூ. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கடவுள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இது வந்து ட்ரான்சிஷன் பீரியட். யூ நீட் டு அக்செப்ட் லாஸஸ். நீங்கள் எதுவுமே பண்ணுவீங்க உங்கள் காதலுக்காக. மேபி நீங்கள் துரோகத்தை உணர்ந்துட்டீங்க பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் யூ நீட் டு லீவ் திஸ் காமிக் சைல்டு, காமிக் பாண்ட். திஸ் இஸ் நாட் யுவர் சைல்டு. யூ ஹேவ் டு லீவ் திஸ் சைல்டு ஃபஸ்ட். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஐ வில் ரீச் அவுட். ஸோ இந்த காதல் யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்க. பட் யார் யார் அந்த துரோகத்தை ஃபேஸ் பண்ணிங்களோ யூ ஆர் கைடட் டு மூவ் ஃபார்வர்ட். அது இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களை ரீச் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஹீ நீட்ஸ் டு வாக்கவே. இந்த மாதிரி வாக்கவே ஃப்ரம் ஹோம். இல்லைனா எந்த ஜாபுக்காக அவங்க உங்களை துரோகம் பண்ணாங்களோ அதை விட்டு அவங்க வெளியில் வரணும். அடுத்தது காமிக் சைல்டு, இட்ஸ் நோ, இட்ஸ் பேண்ட், இட்ஸ் ப்ரஹிபிட்டட். ஸோ இதெல்லாம் வந்து விட்டுட்டு நீங்கள் கேட்ட அந்த கிளாரிட்டியை கொடுத்தா he can able to have another chance. But it is a chance, there is no guarantee, warranty.
ஏன்னா ஆல்ரெடி யூ ப்ரோக் திஸ் சோல் கான்ட்ராக்ட். ஸோ வந்து உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் ஹானஸ்ட்டாக இங்கே எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் வெளியில் போகிறீங்க, எவ்வளோ தூரம் இந்த காமிக் சில்ட்ரனை விட்டுட்டு உண்மையை தேடி போகிறீங்க, எவ்வளோ தூரம் வந்து உங்கள் எமோஷன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிறீங்க, எவ்வளோ தூரம் இந்த கனெக்ஷனுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. இது வந்து எக்ஸ்ட்ரா மெசேஜ் ஒன்லி ஃபார் ஃபியூ பீப்புள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.